சார் வணக்கம். ஜி.கே. நாகராஜ் சார் வணக்கம். ஜி.கே. வணக்கம் நாகராஜ் சார், வணக்கம். அந்த தீவிரவாதிகளுடைய நெற்றி பொட்டில் சுட்டு கொல்ல வேண்டும் என்று நாடு முழுவதிலும் இருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நாங்க சுட்டு கொன்றோம், 3 பேரை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் ஹானரபிள் மிஸ்டர் அமித்ஷா. சார் கொஞ்சம் 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 கம்முன்னு இருங்களேன். ஓகே சரிங்களா சார்? ஓகே சார். அப்புறம் இன்னும் நிறைய விஷயம்லாம் சொல்றாங்க. 22 நிமிடங்கள்ல நாங்க உள்ள பூந்து அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டுலாம். ஆனா எல்லாமே கரெக்ட் சார். ஆனா ஊருக்குள்ள ரொம்ப சாவகாசமா ஒரு 26 பேரை கொன்னுட்டு போயிட்டாங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இந்த அரசாங்கம் எடுத்துக்கவே மாட்டேங்குதே சார். அதாவது நீங்க ஒரு விஷயம் பார்க்கணுங்க. இங்க வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீதுல்லா ஐயாவை பாக்குறோம், ஐயா ராமசுப்ரமணிய பாக்குறோம். எல்லாத்தையும் அரசியல் விமர்சகர்கள், அதே மாதிரி சையத் அபீஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பாகிஸ்தானை எதிர்கொள்ள திறமையற்ற காங்கிரஸ் பாம்பேல 165 பேர் சுட்டுக் கொல்ல போட்ட போது அமெரிக்காவோட FBI இங்க விசாரணை நடத்த அளவுக்கு விட்டு கொடுத்த காங்கிரஸ் 1971 வார்ல இந்திரா காந்தி அவர்கள் போரை நிறுத்த தனது செல்வாக்கை பயன்படுத்துமாறு ரிச்சர்ட் நிக்சனிடம் எழுதிய கடிதம் இன்னைக்கு இருக்கு. இந்த ராகுல் காந்தி பெரிய ஏதோ வீரமுள்ள விஷயம் மாதிரி போய் நீங்க ராகுல் காந்தி பேசுற பேச்சு எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க ஹிண்டன்பர்க்ல இருந்து அந்த விவகாரத்தில் இருந்து, அதானி அம்பானியுடைய கடன் தள்ளியுடைய விவகாரத்தில் இருந்து, சாதிவாரி கணக்கெடுப்பில் இருந்து, அமெரிக்கா சென்று சீக்கியர்கள் குறித்து கேவலமா பேசியதில் இருந்து, ரஃபேல் விமானம் குறித்து பேசியதில் இருந்து, பண மதிப்பிழப்பு குறித்து பேசியதில் இருந்து, பெகாசஸ் குறித்து பேசியதில் இருந்து, கடன் தள்ளுபடி குறித்த மீண்டும் மீண்டும் தவறான கருத்து சொல்றதில் இருந்து, அக்னிபத் குறித்து பேசல இருந்து ஒரு உண்மை கூட ராகுல் காந்தி வாயிலிருந்து வந்ததே இல்லைங்க. ராகுல் காந்தி மக்கள் அவரை ஒரு கோமாளியா தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபரேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு, அதுவும் அந்த 3 பேர் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அந்த 3 பேர்த்தையும் நெற்றி பொட்டுல சுட்டு தேடி பிடிச்சு அவன் சுச்ச. ஏன்னா அங்க தேடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த மகாதேவ் மலையெல்லாம் அவங்களை கண்டுபிடிக்கிறது, ஒளிஞ்சிருந்த இடமெல்லாம் அவங்க சேட்டலைட் போன் ஆன் பண்ண உடனேயே கண்டுபிடிச்சு உடனடியா ஹெலிகாப்டர் அங்க இறங்கி 1 மணி நேரம் ஆபரேஷன்ல அவங்க சுட்டு காலி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய இந்திய ராணுவம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இவங்க நடத்தின 68 தாக்குதல்கள், குண்டு வெடிப்புகள், இந்தியாவில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சுட்டு கொன்னது யாருங்க சார்? நம்முடைய ராணுவம் அந்த 3 பேர்த்தையும் அந்த கொலைகாரங்களை, படுபாதங்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல சார், சரி சார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இந்த நாட்டுல ஒரு பாடியை கொண்டு போய் நீங்க டிஸ்போஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அது அந்த மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால கேட்கிறேன், இந்த சுட்டு கொன்னது டிஃபென்ஸ் கொன்னதா, இல்ல அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொன்னதா, இல்ல ஸ்டேட் போலீஸ் கொன்னதா? சார் எல்லாரும் இணைஞ்சு அந்த ஆபரேஷனை பண்ணிருக்காங்க. எது யாருடைய குண்டு போய் பட்டது அப்படிங்கிறது இல்ல சார், தப்பா சொல்றீங்க. இந்த கேஸை விசாரிச்சிட்டு இருக்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சரி சரி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி. சரிங்களா சார்? இன்வெஸ்டிகேஷன் நடக்குது சார். ஆபரேஷன் பண்ணது யாருங்கற அததான் கேக்குறேன் சார். உங்களுக்கு தெரியலன்னு கேக்குறேன் சார். இப்போ டிஃபென்ஸ் சார் அதை இணைஞ்சுதான் சார் அங்க ராணுவமும் அந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸும் எல்லாம் இணைஞ்சுதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இணைஞ்சு பண்ண ஆபரேஷன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, 26 பேர் சுட்டு கொண்டுட்டாங்களே, உள்ள தீவிரவாதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சார் உங்களுக்கு நான் பேசுறதுக்கு நான் நிறைய டைம் கொடுக்குறேன். ஆனா நான் சில சந்தேகங்கள் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த ஷூட் அவுட் பண்ணனது எந்த தேதி, எப்போட்டு ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் சொன்னாரு சார்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சார் அவர் அன்னைக்கு பாராளுமன்றத்திலே அறிவிச்சிட்டாரு சார். அவரு அதாவது நேற்று கொண்டுட்டாரு சொன்னாரு, ஒரு 2 days பிஃபோர். கரெக்ட்டா? அப்படிங்கறத அன்னைக்கு இந்த விஷயம் விவகாரம் அன்னைக்கே சொல்லிட்டாரு. சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தகவலை சொல்லிட்டாரு அன்னைக்கு. சார் ரைட், ஓகே சார், ப்ளீஸ் கண்டினியூ. சரிங்களா சார்? அப்புறம் முடிச்சறேன் இன்னும் பேசுறேன். இன்னும் நான் பேசல சார். இப்போ நீங்க 16 பேர் 26 பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்க சார். நான் ஒரு கணக்கு மட்டும் சொல்றேன் சார். நீங்க 2020
20 இல்ல 25 லட்சம் பேர் இருந்தது. இன்னைக்கு 2024 2,35,00,000 பேர் சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் போயிட்டு வந்திருக்காங்க சார். ஓகே. 55,000 பேர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள். சரி. அங்க பெஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அன்னைக்கு தான் அந்த பெஹல்காமுடைய அந்த சுற்றுலா தலம் திறக்கப்பட்டது. அந்த லோக்கல் இருக்கிற டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, அவர் எந்த பொறுப்பும் எடுத்துக்கல, முறையா அதை தகவல் தெரிவிக்கல. அன்றைக்கு அந்த சுற்றுலா திறக்கப்பட்டதுக்கான அடையாளம் எந்த அறிவிப்பும் இல்லாத காரணத்தால பயணிகள் போயிட்டாங்க. ஆனா தகவல் உள்ளூர் காவல்துறை மூலமாக மிலிட்டரிக்கு தெரிவிக்கப்படலாங்கிறது பலமுறை பல மீட்டிங்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட அங்க கவர்னர் ஆட்சி இருந்த வரைக்கும், நேரடியாக ஹோம் மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் இந்த சம்பவம் நடக்கல. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அங்க ஜம்மு காஷ்மீர் அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கு உள்ளிருந்த மக்கள் வழங்கிய ஆதரவு. தொடர்ச்சியாக இன்னைக்கு 35 பேருக்கு மேல நம்முடைய மிலிட்டரி அவங்கள கைது செய்திருக்கிறது. தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுத்ததை கைது செய்திருக்கிறது. என்ஐஏ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ஐஏ கைது செய்திருக்கிறது. அப்ப யார் இதுக்கெல்லாம் யார் காரணம்? சரி. அதனால இது நீங்க ஏதோ இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் காரணம் அப்படியே அல்லங்க. ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய நாட்டுல குற்றம் நடக்கிறப்ப அந்தந்த மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் செய்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் காலத்தில் நடந்த தவறு மாதிரி, குண்டுவெடிப்பு மாதிரி போய் கெஞ்சிக்கிட்டு இங்கிருந்து அமைச்சராக அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்துற கவர்மெண்ட் அரசு அல்ல பாஜக அரசு. இது காங்கிரஸ் இந்தியா அல்ல, பாஜக இந்தியா. பாருங்க, சொன்ன உடனே ஆபரேஷன் சிந்தூர்னு பேரு வச்சு 22 நிமிஷத்துல 9 இடங்களை அழித்து பொதுமக்களுக்கு சேதம் விளைவிக்காம எந்த ஆர்டினரி மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம தீவிரவாத இடத்தை மட்டும் தாக்கி தன்னுடைய இது வார் இல்லைங்க, இட் இஸ் ஆபரேஷன். தீவிரவாத அழிப்பு ஆபரேஷனை முடித்து அந்த சமயத்துல தான் மோடிஜி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வைஸ் பிரசிடென்ட் என்ன கூப்பிட்டாரு, வாட்சன் என்ன கூப்பிட்டு என்கிட்ட பேச முயற்சித்தாரு. நான் பேச முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 hours கழிச்சு கூப்பிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படலாம்னு சொல்லி சொன்னாரு. அதை பற்றி நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறோம். அதை விட அதிக விலை பாகிஸ்தான் தர வேண்டி இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நாங்க பயந்துக்கல. தெளிவுபடுத்துறாரு, எந்த அரசியல் தலையீடும் இல்ல, எந்த ஒரு நாட்டின் அதிபரும் தலையிடல. இது டிஎம்ஜிஓ பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் கெஞ்சினாங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லி கெஞ்சினாங்க. அதனால நாங்கள் அந்த ஆபரேஷனை டெம்பரரியா நிறுத்திட்டோமோ ஒழிய பர்மனண்டா அல்ல. இதையும் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை? அதான் ராஜ்நாத் சிங் ரொம்ப அழகா கேட்டாரு, ஐயோ ரஃபேல் விபத்துல எத்தனை போச்சு சார்? ஒரு போர்க்களத்துல ஒரு இடத்துல அவையார் போவாங்க, அதியமான் முடிச்சிடுறேன், அதியமானுடைய பழையபடை கொடுத்து சொல்லுவாங்க ஆப்போசிட் அந்த அரசர்கிட்ட. அதாவது அந்த அமைச்சர் சொல்லுவாரு, அந்த அரசன் சொல்லுவாரு என்னுடைய படைகள் இவ்வளவு பலம் சொல்லுவாரு. அப்ப அவையார் சொல்லுவாங்க, அதியமானுடைய படைக்காலத்துல வாள்கள் வளைந்திருக்கிறது, அம்புகள் கூறு மங்கி கிடக்கிறது, கேடயம் உடைந்து கிடக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு போர்களை கண்டவன் அவன். அதனால அப்படி இருக்குன்னு இவரோட பலத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு போர்ல இழப்புகள் அப்படிங்கிறது, போர்ல விமானங்கள் விழுகிறது, அதெல்லாம் குவைட் நேச்சுரல். ஆனா என்ன ரிசல்ட்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் உலகத்தில் 133 நாடுகள்ல 3 நாடுகளை தவிர்த்து எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்ல, எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தியாச்சு. ஆக உங்களுக்கு என்ன சிதம்பரம் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, யாரு பாகிஸ்தான் தான் யாருதான் சாட்சி, என்ன யாருதான் தீவிரவாதி? பாகிஸ்தான் ராணுவ தளபதியே சொல்றாரு, டெரரிசம் ஸ்பான்சர் பண்றதே எங்களுடைய வேலை, மேற்கத்திய நாடுகளுடைய கட்டளையின்படி நாங்கள் டெரரிஸ்ட ஸ்பான்சர் பண்றோம்னு அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார், ஓகே. ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இப்ப சொல்லி இருக்கு, இதுல தி ரெசிடென்ட்ங்கிற அந்த லஷ்கர்-இ தொய்பாவுடைய குரூப் தான் இத பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சார் யார் சார்? இதை விட்டுட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற காங்கிரஸ்
அதான் ஒரு எம்பி கேட்டாரு. இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்ல, கொஞ்சம் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ். சார் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் இதாயத்துல்லா அப்படின்னு சொல்றாரு. சார் ஆக்குனது காங்கிரஸ், அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதாயத்து- பாகிஸ்தான் இன்னைக்கு என்ன முதல்ல சார், 50 ஆக்குனது வருஷம் ஆட்சியில என்ன காங்கிரஸ். பண்ணீங்க மிஸ்டர் பாகிஸ்தான் ரீதிலா சார்? ஆதரிக்கிறது பிஜேபி. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார், அவரை பேச விடுங்க சார். என்ன சார் இப்படி பண்றீங்க? சார் சார் இன்னைக்கு இந்த ஜி.கே. நாகராஜ் சார், ஒரே ஒரு விஷயம், நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 196 நாடுகளுக்கு நாம் சென்று பேசி இருக்கிறோம், இத பத்தி சொல்லி இருக்கோம்னு சொல்லிட்டு. சார் உலகத்திலே சொல்றேன், உலகத்திலேயே ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு நாங்க இந்த தாக்குதலை இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் இதுக்கு முன்னால இந்த உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு இப்படி பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்கள் முழுக்க முழுக்க இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியினுடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவே இதை செஞ்சிருக்காங்கன்ட்டு காங்கிரஸ் அதை இதோட நிறுத்திட்டாங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் உக்ரைன் ரஷ்யா வார் சம்பந்தமாக இந்த நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவல் சென்று நீங்க உக்ரைன் விவகாரம் சம்பந்தமாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் எந்த அர்த்தத்தில் பேசினார், இந்த அர்த்தத்தில் பேசவில்லை என்று 1-to-1 உட்கார்ந்து ஒரு விளக்கம் கொடுத்தது சம்பவம் இந்த நாட்டில் நடந்தது உங்களுக்கு தெரியுமா சார்? நினைவு இருக்கா சார்? ஒரு நாடு வல்லரசு ஆகணும். இன்னைக்கு இந்தியா பொருளாதாரத்துல இன்னைக்கு 14ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வந்து இருக்கிறது. ஏறக்குறைய 68-70 நாடுகளுக்கு மேல நம்முடைய முடிச்சிடறேன். நம்ம பிரதமர் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. 27க்கு மேற்பட்ட நாடுகள் மிக உயரிய விருதான அந்த நாட்டினுடைய விருதுகளை வழங்கி இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகள் உட்பட. சரிங்களா? இது எப்படி சாத்தியம்? அந்த விருதுகள் எல்லாம் வேணாம் சார். கொரோனா சமயத்துல ஒரே நிமிஷம், இல்ல சார் ரவீந்திரன் சார் ஒரே நிமிஷம். கொரோனா சமயத்துல 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு, அதாவது இங்கிருந்து கொரோனாவுக்கு இலவசமாக மருந்துகளை வழங்கி மக்களை காத்தவர், அந்த நாட்டு மக்களை. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போறாருங்க, கொரோனாவுக்கு மருந்து கொடுத்த காரணத்தை காட்டி காலில் விழுகிறார் அதிபர். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பிரதமர். நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் அரவிந்த், நம்மளுக்கு போலியோவுக்கு மருந்து கிடைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. வெளிநாட்டுல இருந்து ரோட்டரி மூலமா மருந்து வந்துச்சு. ஆனா கொரோனாவுக்கு ஒரே வருஷத்துல 2 மருந்தை கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி எல்லாம் தனியா இருங்க, எல்லாம் ஒரே கொரோனா அடிச்சு விடுறது ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியும். காதுல இருந்து ரத்தம் வருது. யார் மருந்து கொடுத்தான்னு சொல்லுங்க. காதுல இருந்து ரத்தம் ரோட்டரி தான் கொடுத்தாங்க 30 வருஷம் கழிச்சு. இவ்வளவு பொய்யா சொல்றாங்க. கொஞ்சம் சார் இதாவது நீங்க ரோட்டரி இன்னைக்கும் போலியோ டிராப்புக்கு மருந்து தரது ரோட்டரி, இன்டர்நேஷனல் ரோட்டரி தான். இவங்க எதிர்கட்சியாக அவர்கள் பேசிவிட்டார்கள். ஆனா நான் கொஞ்சம் எவிடன்ஸா தான் நான் கேள்வி கேட்க விரும்புறேன் சார். அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது மொத்த உலகமும் சுயசார்பு இந்தியாவினுடைய வலிமையை அங்கீகரித்தது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாகிஸ்தானை அம்பலப்படுத்தியதுங்கிறாரு. இந்த அட்டாக்கில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது எது அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட உபகரணங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு சார். நான் சொல்லல, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி சொல்றாரு. கரெக்டா சார்? நான் சொல்றேன் 2023-24 சார், 2023-24 இந்த பட்ஜெட், பினான்ஸ் பட்ஜெட்ல ஹானரபிள் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண பட்ஜெட் சார். அதுல ஒத்த பைசாவை கூட நான் சொல்றேன், ₹1, நாட் அ சிங்கிள் பென்னிய இந்திய அரசாங்கம் ஒதுக்கல. சரியா? ₹1 கூட ஒதுக்க கிடையாது மேக் இன் இந்தியா திட்டத்துக்காக. 23-24ல 24-25லயும் 5 பைசாவை கூட மேக் இன் இந்தியா திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்கல. 25-26ல எவ்வளவு இந்த அரசு ஒதுக்கி இருக்குது அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்திற்காக வெறும் 100 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. இவ்வளவுதான். ஆனா நம்ம டிஃபென்ஸ்க்காக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல போகுது. இதெல்லாம் நீங்க இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துல தான் செய்யப்பட்டதுன்னு சொல்றீங்களே, எப்படி அது சார்? மேக் இன் இந்தியா திட்டம் அரசு ஆர்டர் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க கோயம்புத்தூர்லயே
2 இடத்துல ராணுவ தொழிற்சாலைகளுக்கான இயந்திரங்கள் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள், அதாவது அதுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. நீங்க ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து அந்த அந்த மெட்டீரியல்ல டைரக்டா மிலிட்டரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிதி ஒதுக்குனது இன்னைக்கு ரஃபேல் ராணுவம் வாங்குனது. இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி சார்? அட்வான்ஸ்டு வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு சார், அது நாக்பூர்ல இருக்கு. இந்தியாவுல ஒரு 6-7 இடங்கள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா, சரி. அதிநவீன ஆயுதங்களை எல்லாமே நம்ம தான் தயாரிச்சோம் அப்படின்னா அது எங்களுக்கு புரியலையே. ஏதாவது ஒண்ணு தவறா இருக்கலாம் சார். எல்லா தகவலுமே தவறா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சார், இல்ல தவறு இல்ல. நீங்க இன்னைக்கு சார் நீங்க ட்ரோன் வந்துச்சு, அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து துருக்கியோட ட்ரோன் எல்லாம் வந்துச்சு, உள்ள வெடிகுண்டுகள் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியாது சார், அந்த ட்ரோனை அட்டாக் பண்ண ஆன செலவு நமக்கு எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ட்ரோனுக்கு வெறும் 350 ரூபாய். தோட்டா M70ங்கிற அந்த போபஸ் இவங்க ஊழல் பண்ணி வாங்கினாங்க, காங்கிரஸ் காலத்துல வாங்கினது அவுட் ஆஃப் மார்க்கெட் மாடல் ஆயிடுச்சு. அதை மாடிஃபை பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள இன்பில்ட் பண்ணி அதுல அந்த தோட்டாவை போட்டு அதுல வர்ற ட்ரோனை சுட்டாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பல கோடி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தோட்டா, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த சிஸ்டம், பழைய M70 எடுத்தான் பண்ணாங்க. இதுதான் அங்க வேலை செஞ்சது. இந்தியாவோட என்டையர் சிஸ்டம் அங்க ஒர்க் ஆச்சு சார். பல கோடியில எல்லாம் செலவு பண்ணல, பெரிய ரொம்ப எக்கனாமிக்கலா வார சந்திச்சாங்க. அதுதான் சொல்றேன், இந்தியாவின் மேக் இந்தியாங்கிறது அதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் சார் ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க இன்டெக்ல இந்த டைம் நான் போயிருந்தேன், வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் சிவராஜ் சௌஹான் வந்திருந்தாரு. அவர் நேரம் ஒதுக்கல, இருந்தாலும் அவர் 1 மணி நேரம் கட்டாயம் வரணும்னு சொல்லி டைம் ஆல்டர் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு அவர் கூட்டிட்டு போனேன். இன்டெக் கோயம்புத்தூர் விவசாய கண்காட்சி உள்ள போய் பாக்குறேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த ப்ராடக்ட் அத்தனையும் சைனா ப்ராடக்ட். ஆனா இன்னைக்கு இந்த முறை சென்று பார்த்தப்போ ஒவ்வொரு ப்ராடக்டும் இந்தியாவின் தயாரிப்பு. நான் அதை Facebookல போட்டிருக்கேன், பெருமையா போட்டிருக்கேன் சார். மேக் இன் இந்தியாவுக்கு பணம் வேண்டியதில்லை சார், மக்களை விட்டு நீங்க வாங்கினா போதும், விவசாயிகள்கிட்ட வாங்கினா போதும் சார். இன்னைக்கு எங்க தோட்டத்துக்கு ஒரு மிஷின் வருது, தென்னை மட்டை வெட்டுற மிஷின், தேங்காய் மரம் ஏறுற மிஷின், எல்லாமே இந்திய தயாரிப்பு சார். எங்க டைரக்டர் ஆஃப் அக்ரி இன்னோவேட்டிவ் இந்தியா லிமிடெட் அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? புது ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சு அதற்கு உரிமை தர்றது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் தேடி பிடித்து மேக் இன் இந்தியாவை பண்ணிட்டு இருக்காரு சார் நரேந்திர மோடி அவர்கள். தம்பி நம்ம நண்பர் சாகுல் அமீது கேட்டாரு, நீங்க 26 பேர் உள்ள வந்தாங்க, என்ன பண்ணுச்சு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டில் இத்தனை கொலை கற்பழிப்பு நடக்குது. வேற ஒண்ணும் இல்ல, இதுவே தெரியல. இல்ல சையத் அபீஸ் நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டாரு. உங்க சொந்த ரத்தமுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சிங்களா? நீங்க இணையான போலீஸ் இல்லைங்க. சில விஷயங்கள்ல சில சமயம் நீங்க சொல்றீங்க 3 மாசம் எங்க ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த மலை அந்த பகுதி காட்டுக்குள்ள உங்களை கொண்டு விட்டா தெரியும், உள்ள போக முடியாது சார். ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் அடர்ந்த பகுதி, படுமோசமான பகுதி. அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. போனை ஆன் பண்ணாங்க, சேட்டலைட் போனை. அடுத்த நிமிஷம் கண்டுபிடிச்சது நம்முடைய டெக்னாலஜி. இதுதான் சார் இந்திய ராணுவத்தின் பலம். இது ராணுவத்தின் பலம். தயவு செய்து நீங்க ராணுவத்தை கொச்சைப்படுத்தாதீங்க. கட்சியில பேசுங்க, நீங்க விவாதம் வைங்க. மோடி என்ன பேசினார்? முடிச்சிடறேன். மோடி என்ன பேசினார்? மோடி என்ன நடந்ததுங்கிறத பேசுறாரு. ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய இன்னைக்கு நம்மளை விட 20 மடங்கு பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த அமெரிக்காவுடைய அதிபரை ஏன் நம்ம பாராளுமன்றத்தில் ஏன் பேசணும்? மோடிஜியே நேரா போன்ல சொல்லிட்டாரு, உங்களால வார நிக்கலங்கிற தெளிவுபடுத்திட்டாரு. ட்ரம்ப்பும் ஒத்துட்டாரு சார். உங்களுக்கு நீங்க இந்தியாவுடைய பெருமையை பேசுங்க சார். அமெரிக்கார சொன்னா சார், இன்னைக்கு அமெரிக்காவை நாம இல்ல. we are moving ahead. இன்னைக்கு நம்முடைய நாடு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதாங்க பிரச்சனை. ஜிகே ஒரே நிமிஷம் வரி விதிச்சிருக்காரு. அவர் 1/4 மணி நேரம் இரண்டாவது ரவுண்ட் சேர்த்து பாருங்க. மிஸ் அரவிந்த் 25% வரி விதிச்சிருக்காரு. அவர் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. he want to become the leader ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பொறாமையில அந்த காழ்ப்புணர்ச்சியில அவர் பேசுறாரு. நாம ஏன் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் சார்? கோடிக்கணக்கான இந்தியர்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்க இருக்கிறாங்க சார். அந்த நாட்டை நாம ஏன் பகிச்சுக்கணும் தேவையில்லாம? சோ காங்கிரஸோட நோக்கம் என்ன?
திமுகவின் நோக்கம் என்ன? அமெரிக்காவும் இந்தியாவும் சண்டை போடணும், அங்க இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்படணும். சார் இன்னைக்கு டிசைடட் பை, இன்னைக்கு அங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் டிசைட் பண்றது இந்தியன் சார். அங்க அமெரிக்காவில் டிசைட் பண்றது இந்தியன் சார், கொஞ்சம் தமிழன் சார். சார் சார் நம்ம நாடு மாதிரி ஆயிட்டு வருது. நீங்க தயவு செய்து சண்டை மூட்டி வைக்காதீங்க, இந்த வேலையை நிறுத்திக்கங்க, பிரிவாதத்தை நிறுத்திக்கங்க. அந்த அமைச்சரை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க, தெளிவுபடுத்திட்டாங்க. அவர் பேசலங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. பயம் இல்ல, உண்மை சொல்ற. என்ன பயம்? இந்தியாவுடைய மான மரியாதை பறந்து நீங்க பண்றது